லாஸ்ட் 2 டேஸா ஸ்ரீலங்கால டாக் ஆஃப் த டவுன் தான் சனித்மா சினாலி. அந்த இஷ்யூ பத்தி தெரியாதவங்களுக்கு பிரீஃபா சொல்றேன். இலங்கையில மிக பிரபல்யமான பாடசாலையில லாஸ்ட் ஃப்ரைடே, அதாவது 2025 டிசம்பர் 19 ஒரு அவார்டிங் செரமனி நடந்திருக்கு. அதுல தி மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் விமன் என்கிற ஒரு அவார்ட் நபாஷி பெரேராங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. இத பார்த்த விஎஸ் சனித்மா சினாலிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டேட்ல ஏறிட்டு போய் இந்த அவார்ட் எனக்கு தரதா ஃபைனலைஸ் ஆகி இருந்துச்சு. இன்னைக்கு காலையில, அதாவது ஃப்ரைடே காலையில மார்னிங் ரிஹர்சலுக்காக வேண்டி என்ன கூப்பிட்டாங்க. ஆனா ஒரு எக்ஸாமால என்னால அட்டென்ட் பண்ண முடியல. ஆனா நான் என்னால அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ற சிச்சுவேஷனை என் டீச்சர்ஸுக்கும் என் கோச்சர்ஸுக்கும் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் அவங்க ஈவினிங் ஈவென்ட்டுக்கும் வராம விட்டுருவாவோ என்று நினைச்சாங்களோ தெரியாது. இன்னைக்கு அது வேறொரு பிள்ளைக்கு கூடப்பட்டிருக்கு. இது ஒரு மாணவிக்கு லைஃப் டைம்ல ஒரே ஒரு தரம் கிடைக்கிற கட்டும் பிரீஷியஸான ஒரு அவார்ட். நான் வெறும் ரிஹர்சலுக்கு வரலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி இன்றைக்கு அது வேறொரு மாணவிக்கு கொடுத்திருக்காங்க. கடைசி வரைக்கும் லிஸ்ட்ல எந்த பேர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சனித்மா சினாலி அவங்களோட மன ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க. இதுதான் அந்த இஷ்யூ. இதுக்கு தான் லாஸ்ட் 2 டேஸா சோசியல் மீடியால கொஞ்சம் பேர் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பேசுறாங்க, கொஞ்சம் பேர் அவார்ட் வாங்கின மத்த புள்ள நபாஷி பெரேரா பேசுறாங்க, கொஞ்சம் பேர் ஒரு பொம்பளை புள்ள இப்படியா நடந்து கொள்ற, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை பின்பாசலால போய் காதும் வெச்ச மாதிரி முடிக்கிறலையான்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், சனித்மா நபாஷி பெரேரா பத்தி எங்கேயுமே பிழையா பேசல. வை? பிகாஸ் நபாஷி பெரேராவும் நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க. சரித்மாவை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் she is also deserving. So please யாரும் நபாஷியை கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை. The second thing, பொம்பளை புள்ள இப்படியா செய்யற? நியாயம் கேட்கறதுக்கு எதுக்கு பிரதர் பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள எல்லாம்? நம்மட சைட்ல நியாயம் இருக்குமாண்டா தட்டி கேட்கறதுக்கு ஜெண்டர் ஒரு தடையே இல்ல. கருத்து சுதந்திரத்தை பத்தி இலங்கட அரசியலமைப்புற 14வது உறுப்புரையில அழகா சொல்லியிருக்காங்க. சோ கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு, யாரு வேணாலும் பேசலாம். ஆனா என்ன, நம்மட உரிமை இன்னொருத்தண்ட மூக்கு நுனி வரைக்கும் இருக்கணும். எது எப்படியோ இன்றைக்கு நிறைய பெண்கள் ஒரு தைரியத்துக்கான ஐடலாக சரித்மா மாறி இருக்காங்க. பெண்களாகிய நீங்க ஒரு ப்ராப்ளம் நடந்தா உங்களோட கேள்வியை அவர்த்தையே கேளுங்க. என்ன கேட்டா ஒரு தனி மனித பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணம் கேள்வி கேட்காதுதான். சரித்மாக்கு நீதி கிடைக்குதோ இல்லையோ, அவங்க ஒரு தைரியமான பெண்மணி என்று நிரூபிச்சிட்டாங்க. சோ நீங்களும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களோட கருத்து சுதந்திர சட்டத்தை வச்சு கேள்வி கேளுங்க. கேளுங்கள், பதில் வந்தே தீரும்.